ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன், மே 4ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். இனிமேல் நம்ம வரப்போற வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 200 கட்சிகளுக்கு மேலே இருக்கு. பட் பேர் சொல்ற வகையில என்னென்ன கட்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் கட்சி அப்படின்னு எக்கச்சக்கமான கட்சிகள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்னும் வரைக்கும் என்னென்ன விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி வந்து 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்து விஜய் அவர்களால் தொடங்கப்படுது. முதல்ல ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார் மனுஷன். ஆக்டிங்கை விட்டுட்டு ஃபுல் டைம் பாலிடிக்ஸாக மாறிட்டார். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பொலிட்டிஷியனாக வந்துடுறேன் அண்ட் ஃபுல்லாகவே எனக்கு இனிமேல் அரசியல் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராரு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு முடிச்ச உடனே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறாரு. ஸோ அந்த மாநாடு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் நடந்துச்சு. அது எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மதுரையில் இன்னொரு மாநாடு நடத்துறாரு, 2வது மாநாடு. ஸோ அந்த மாநாடும் வேற லெவலில் ஒரு பெரிய கூட்டம். ஸோ அந்த 2 மாநாட்டில் ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயம் வந்து இதுவரைக்கும் நிறைய கட்சிகள் செய்யாத சொல்லாத ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அது என்னன்னு பார்க்கும்போது, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் கட்சியை தலைமை கட்சியாக கொண்டு யாராவது ஒருத்தர் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சியிலையும் இதுலேயும் பங்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆட்சியில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ கட்சி இதுக்கு முன்னாடி இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இவங்க தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க. பட் இந்த கட்சி எல்லாமே சொல்லாத ஒரு புது விஷயத்த தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்கறதுக்கே புதுசாக இருந்துச்சு. எல்லாரும் திரும்பி பார்க்குற வகையில் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ 2 மாநாடு முடியுது. அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் புதுசாக ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க. என்ன பிளான் பார்த்தோன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போவோம். அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லுவோம். உங்கள் மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, உங்க மாவட்டத்தில் இந்த எம்எல்ஏ இருக்காரு, இந்த எம்எல்ஏ இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒண்ணுமே உங்களுக்கு பண்ணலை அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஊருக்கு போக ஆரம்பிக்காரு தமிழக வெற்றி கழகம். ஸோ போறாங்க. திரு விஜய் அவர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு போய் அந்தந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ஸோ பக்காவா அவங்களோட கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களோட சப்போர்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு சனிக்கிழமை போறாங்க அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் உண்டு. கரெக்டுங்களா? 7 நாள் 8 நாள் கிட்ட உண்டு. அந்த கேப் இடைப்பட்ட நாள் எல்லாமே டிவியில அவர் என்ன பேசினாரு, தமிழக வெற்றி கழகம் என்ன சொன்னாரு அப்படிங்கிற அந்த டிபேட் தான் போய்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் பெரிய விஷயமா ஊதி பெருசாக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட கிராஃப் வந்து கீழே இருந்து அப்படியே படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ நல்லபடியாக போயிட்டு இருக்குல்ல. ஸோ போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுதான் கரூர் சம்பவம். ஸோ கரூருக்குள்ள போய் சேம் அதே மாதிரி பிரச்சாரத்தை சொல்றாரு. இந்த மாதிரி உங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னா மற்ற எம்எல்ஏ பார்த்து மற்ற அமைச்சரை பார்த்து சொல்றாரு. அப்போ 41 பேர் மரணம் அப்படிங்கிறது நிகழ்து. அண்ட் இந்த சம்பவம் யார் பண்ணா, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இன்ன வரைக்குமே ரிசல்ட் வரல. சிபிஐ விசாரணையில தான் இது இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் எழும்பவே முடியல. எந்த அளவுக்கு மேலே போச்சோ அந்த அளவுக்கு டம்முன்னு கீழே விழுந்துடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ கீழே விழுந்து போச்சு. இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போய் என்ட்ராகிறாரு. யார் அந்த செங்கோட்டையன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 52 வருஷமா 60 வருஷமா கிட்டத்தட்ட பணியாற்றி அரசியல் பணி செய்துட்டு இருந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறவரை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வராங்க. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல விலகி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள டிவிகே கட்சிக்குள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இவர் உள்ள வந்த உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு புதுசா ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரஸ் மீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. பிரஸ் மீட்ல எப்படி பேசணும், என்ன மாதிரி யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறதும் தெரியாது. சும்மா வந்ததுக்கு வந்தான், போனதுக்கு போனா, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவர் வரும்போது இன்னும் ஒரு மடங்கு அதிகமாச்சு. இவர் அடிக்கடி பிரஸ் மீட்டை வந்து சந்திக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழக வெற்றி கழகம் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி பிரஸ் மீட் அப்படிங்கிறது இவர் வந்து சந்திக்க ஆரம்பிச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடி
கரூர் சம்பவத்தில் கீழே இறங்கின டிவிக்கு செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறுது. அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் போய் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத போடுறாங்க. அங்கே நல்லபடியாக மக்கள் சந்திப்பு முடிஞ்சிச்சு. நல்ல போலீஸ்காரங்க நல்லா ப்ரொடெக்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈரோட்டில் வராங்க. செங்கோட்டையின் தலைமையில் மக்கள் சந்திப்பு வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் பக்காவாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேலத்தில் மீட்டிங் நடந்துச்சு, வேலூரில் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஏறிக்கிட்டு வர்ற சூழ்நிலையில அவர் நடித்த கடைசி படமான ஜனநாயக படம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம அது தடை பண்ணி போச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப், ஸோ இந்த மாதிரி சங்கீதா அப்படிங்கிறவங்க அவங்களோட ஒய்ஃபு, அவங்க வந்து இனிமேல் நான் விஜய் கூட வாழ பிடிக்கல, எனக்கு விவகாரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஊடால வந்து சிபிஐ விசாரணை, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை, வாங்க டெல்லிக்கு வாங்க அப்படி இப்படின்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனையை இந்த மனுஷன் தாங்கிக்கிட்டு இருக்காரு. பட் மற்ற கட்சிக்காரங்கள மற்ற யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஈவன் நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கத்தி கூத்தாடி என்னங்கடா இது, போங்கடா, நான் இங்கே வரவே இல்லை, எனக்கு கட்சி வேணாம், ஒன்று வேணாம், நான் போறேன்டா கிளம்பி, அந்த மாதிரி தான் நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். பட் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்திருக்காரு. சைலண்டாக மட்டுமே இருந்து காரியத்தை கரெக்டாக மூவ் பண்ணி தப்பிச்சிருக்காரு. பட் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் இவருக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே வரல. என்னவோ போர்ட்ரேட் பண்ணாங்க, இந்த மாதிரி த்ரிஷா கூட இருக்காப்ல, சங்கீதாவை கழட்டி விட்டுட்டாப்ல, அப்படி இப்படின்னு நிறைய போர்ட்ரேட் வந்துச்சு, நிறைய பொய்யான செய்திகள் வந்துருச்சு. பட் எல்லாத்துக்குமே கரெக்டாக மௌனம் காத்து எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பேசணும், எந்தெந்த விஷயத்துக்கு பேசக்கூடாது, இன்னும் வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட சந்திக்கல. பட் அவர் தான் இப்போ வந்து டாப்பிக்காக இருக்கார், நியூ டாபிக். இப்போ விஜய் போனார்னா விஜய் போயிட்டாரு, விஜய் இப்போ ஸ்கூல் பிள்ளைக்கு கை காட்டுறாருனா கை காட்டுறாரு, அதெல்லாம் ஒரு நியூஸாக எடுத்து போடுற மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக வந்து விஜய் வந்து மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை அப்படிங்கிறது. ஸோ அவர் 2024 கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ 2026 வருஷம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் பார்க்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை நீட்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்டில் இப்போ எலெக்ஷனுக்கு வரைக்கும் வந்துட்டாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு பொழுதுக்கு இவர் வந்து சிபிஐ ஆஃபீஸில் விசாரணைக்காக போயிருக்காரு. வெளியே வந்த உடனே ஒரு மீட்டிங்கில் வந்து ஆதவ அர்ச்சனா சொல்கிறாரு, வெளியே வந்த உடனே அண்ணா இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து 23ஆம் தேதி வந்து டேட் சொல்லியிருக்காங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அப்படிங்கிறத சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் சன்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்ரூஃபை ஓப்பன் பண்ண சொல்லி அதுக்கு மேலே ஏறி நின்று சிபிஐ ஆஃபீஸ் அலுவலகம் அந்த வாசல் கேட்டு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த எலெக்ஷன் டேட் வந்ததுக்கு அப்புறம் விஜயோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாராவது நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க போகுது இனிமேல் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்குள்ள இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி, இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தாரா, இல்லை இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் தானே எல்லாமே பார்க்கும்போது நம்ம இனிமேல் சுதந்திரமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சுதந்திரமாக நிம்மதியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டா என்னன்னு தெரியல. ஸோ இனிமேல் இந்த ஊடப்பட்ட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 30 நாளில் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது திரு விஜய் அவர்கள் பண்ணுற ஆட்டிடியூடை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதுதான் விஜய் அவர்கள் ஆரம்பித்த டிவிகே கட்சி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ண அதோட கரண்ட் சிச்சுவேஷன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு கட்சியை பற்றி பேசலாம்.